வாழ்க வளமுடன். டுடே we see about carbon and its compound. அதாவது கார்பன் மற்றும் அதன் சேர்மங்களை பற்றி இன்றைக்கி படிக்க போகிறோம். இதோட இன்ட்ரோடக்ஷன் இன்றைக்கி படிக்கலாம். ஓகே, வாட் இஸ் கார்பன்? கார்பன்னா என்ன? ஸோ எ கார்பன் is a chemical element with the symbol C, atomic number 6. It is a member of 14th in periodic table. It is a non-metallic tetravalent substance. 4 electron available from covalent bond. It have a 3 radioactive elements. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்பன் அதோட குறியீடு வந்து C, இதோட அட்டாமிக் நம்பர் அணியன் வந்து 6. இது வந்து தனிமை வரிசை அட்டவணையில் 14வது தொகுதியில் இருக்குது. இது 4 எலக்ட்ரான்களை கொண்டு ஒரு சகப்பிணைப்பு சேர்மத்தை உருவாக்கும் நான்முகி வடிவத்தை கொண்டது. இதுக்கு வந்து 3 விதமான ரேடியோ ஆக்டிவ் ஐசோடோப் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஹியர் வி see about கார்பன். அட்டாமிக் நம்பர் 6, சிம்பிள் C தெரியும், அதோட பேர் கார்பன்னு தெரியும், அதோட அட்டாமிக் மாஸ் 12ன்னு தெரியும். ஸோ இது யார் டிஸ்கவர் பண்ணுறாங்க? எகிப்தியன் வந்து டிஸ்கவர் பண்ணாங்க. இட் இஸ் அ பி பிளாக் எலமெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா கீ ஐசோடோப்ஸ் வந்து 12, 13, 14 இருக்கும். இதோட அல்லோட்ரோப்ஸ் புறமுகி வடிவம் அப்படின்றது கிராஃபைட்டும் டைமண்டும். இதோட டென்சிட்டி எவ்வளோ? 3.513. அதாவது டைமண்ட்க்கு கிராஃபைட்க்கு 2.2 இருக்கும். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து ஹீலியம் 2s2 2p2, அதாவது 1s2 2s2 2p2 அப்படின்றத என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது எலக்ட்ரான் இணைத்திறன் அப்படின்றது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதோட எலக்ட்ரான் ஆற்றல் மட்டும் எப்படி இருக்கும். This is electronic structure of carbon. It has a 6 protons plus 6 neutrons and 6 electrons. 6 protons and neutrons present inside the nucleus. 6 electrons are around the nucleus with 2 orbitals, that is s orbital and p orbital. அதாவது 6 புரோட்டான் நியூட்ரான் வந்து அணுவோட உட்கருவில் இருக்கும், கார்பன் அணுவோட உட்கருவில் இருக்கும். 6 எலக்ட்ரான்கள் வந்து அதை சுற்றி வரும்னு சொல்கிறாங்க. Next we see about occurrence of carbon. Carbon எங்கெங்க இருக்கும்? Carbon is found in atmosphere. It is inside the earth crust in all living organism. It is present in a fuel like wood, coal, charcoal, coke, petroleum and natural gases, biogases. It present in carbonated hydrogen forms and also it is a free state as a diamond, graphite and fullerenes. அதாவது இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டால் மனிதனால் உருவாக்கியும் இயற்கையாகவும் இருக்கக்கூடிய மிக அதிகமான பொருள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மரம், கரி, நிலக்கரி, பெட்ரோல், அதாவது நேச்சுரல் கேஸ், பயோகேஸ், இது எல்லாத்துலேயுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஃபார்மில் இருக்கும் அப்படின்னா கார்பனேட்டட் ஹைட்ரஜன் கார்பனேட்டட் ஃபார்மில் இருக்குது. இதுக்கு ஃப்ரீ ஸ்டேட் வந்து டைமண்ட், கிராஃபைட், ஃபுல்லரின்னு சொல்கிறாங்க. ஸோ நவ் வி சியரிங் வென் ஐ சே கார்பஸ் ஐ மீன், ஸோ கார்பன் இதிலெல்லாம் இருக்கும். ரீல்ஸ், ஃபுட் தட் க்ரோஸ் இன், இது எல்லாத்துலேயுமே இருக்கு இல்லையா? ரியல் ஃபுட் தட் க்ரோஸ் இன் த கிரவுண்ட் அண்ட் ஆன் ட்ரீ அண்ட் புஷஸ், அதாவது ரியலாக இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம்? பிளான்ட்டு, ஃபுட்டு, ப்ரிசர்வேட்டிவ், கார்பனேட்ஸ், மெடிசன், அனிமல்ஸு, டெக்ஸ்டைலில் யூஸ் பண்ணுறோம், டையிங்கில் யூஸ் பண்ணுறோம், பிளாஸ்டிக் அண்ட் சிந்தட்டிக்ஸ்லேயும் கார்பன் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. தீஸ் ஆர் த கார்பன் பேஸ்டு திங்ஸ் வி ஆர் யூஸ்ட் இன் அவர் டெய்லி லைஃப். ஸோ இட் இஸ் அ கெமிக்கல், பட் ஆல் திஸ் கெமிக்கல்ஸ் ஆர் மேட் இன் அ லெபார்ட்ரி. இது எல்லாமே கெமிக்கல் எதில் உருவாக்குறோன்னு சொல்கிறாங்க? லெபார்ட்ரியில் உருவாக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹாவ் அ யூனிக் ஸ்ட்ரக்சர் ஆல்சோ. வாட் இஸ் தட்? கார்பன் ஹேஸ் அ 2 ப்ராப்பர்ட்டிஸ் தட் enables it to form such as excessive range of compound, catenization, the ability to form chain of atom, the ability to form multiple compound, அதாவது அதனால் ஒரு செயின் ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே பாருங்கள், கார்பன் ஆட்டம் 6 ப்ரோட்டான்ஸ் அண்ட் 6 நியூட்ரான்ஸ் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஃபார்மேஷன், வெளியே இருக்கிற 6 எலக்ட்ரான்களும் என்ன பண்ணுதுங்க? இட் ஃபார்ம் அ ஹைட்ரஜன் ஃபார்மேஷன், அதாவது எபிலிட்டி டு ஃபார்ம் அ கார்பன் செயின் சொன்னோம் இல்லைங்களா? அதுதான் கார்பன் ஆட்டம் கேன் ஃபார்ம் 4 சிங்கிள் கோவலன்ட் பாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தேன். இந்த வெளியே இருக்கக்கூடிய 4 எலக்ட்ரான்களும் என்ன ஃபார்ம் பண்ணிடுச்சுங்க? 4 ஹைட்ரஜன் கூட சேர்ந்து
ஒரு சிங்கிள் கோவலண்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம்? மீத்தேன், தட் இஸ் CH4. அதுக்கு எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். சி 4 பக்கமும் பாண்ட் போட்டு ஹெச் எழுதியிருக்காங்க இல்லைங்களா, அது அதோட ஸ்ட்ரக்சர். அடுத்து ஃபார்ம்ஸ் ஆஃப் கார்பன் பார்க்கலாம். எலக்ட்ரான், அது எப்படி இருக்கும்? டாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்பன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைமண்ட், ஹார்டர் சப்ஸ்டன்ஸ், ஆல் கார்பன்ஸ் ஆர் லாக்டு இன்டு பொசிஷன். எல்லா கார்பனுமே எப்படி இருக்கும்? ஒரு பொசிஷன் லாக் பண்ணியிருக்கும். அடுத்த ஸ்ட்ரக்சர் கிராஃபைட், ஷீட் ஆஃப் கார்பன் ஆட்டம் தட் கேன் சைட்ஸ் ஓவர் ஈச் அதர். அது வந்து கிராஃபைட் அப்படின்னு ஒரு சீட்டுன்னு சொல்கிறோம். அது எங்கே யூஸ் பண்ணுறோம்? நம்ம பென்சில் லிட் இருக்குங்க இல்லையா, அது வந்து கிராஃபைட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுல்லரின், எக்ஸ்பிரிமெண்டல் காம்பவுண்ட் கம்போஸ்ட் ஆஃப் 60 கார்பன் ஆட்டம். இது வந்து ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் கார்பன் ஆட்டம், அதாவது ஒரு சோதனைக்கு உட்படுத்தக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அதில் எத்தனை கார்பன் இருக்கும்? மினிமம் 60 கார்பன் அணுக்களானது இருக்கும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? Another one is the unique element of basic building block of molecule of life. யாரு? கார்பன். கார்பன் has 4 valence electron, அது நமக்கு தெரியும். It can form 4 covalent bond. Okay, can form single, double, triple bond, large, complex, branched molecules and rings. The compound easily bonded to carbon, nitrogen, oxygen, hydrogen, phosphorus, sulfur. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஒரு சகப்பிணைப்பு சேர்மத்தை உருவாக்கும். இதுக்கு 4 இணைத்திறன்கள் இருக்குது. அதாவது தனியாகவோ இணைந்தோ முப்பிணைப்போ இது வந்து உருவாக்கும்னு சொல்கிறாங்க. இது நீளமான பிரான்ச்சு, அதாவது கிளைகளை கொண்டு உருவாக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து பேஸ்ட் ஆன் திஸ் கார்பன் we are forming a organic compounds. இதை வச்சு தான் ஆர்கானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன டெஃபினிஷன்? கெமிஸ்ட்ரி ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், அதாவது chemistry of organic compounds must contain carbon may in covalent combination with hydrogen, oxygen, nitrogen, sulfur or phosphorus. அதாவது கார்பன் காம்பவுண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? இட் ஃபார்ம் அ கோவலண்ட் காம்பினேஷன், சகப்பிணைப்பில் இருக்கணும். யார் கூட? ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் பாஸ்பரஸ் கூட. இது வந்து ஆல் ஆர் இன் லிவிங் திங்ஸ், நோ லைஃப் எக்ஸிஸ்ட் வித்தவுட் கார்பன். எல்லா லிவிங் திங்ஸுமே எப்படி இருக்குங்க? கார்பன் இல்லாமல் நம்ம லைஃப்பை லீட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. இது எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும்? நாட் ஆல் கார்பன் கண்டெய்ன்ஸ் காம்பவுண்ட் ஆர் கன்சிடர்ட் ஆர்கானிக். கார்பனேட்டடாகவும் ஆக்சைடாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட் பற்றி படிக்கலாம். அதாவது இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிட்டோம். அது வந்து கார்பன் பேஸ்ட். கார்பனுக்கு வந்து இணைதிறன் எவ்வளோ, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் எவ்வளோ, மாலிகூல்ஸ், மாஸ் நம்பர், அட்டாமிக் நம்பர் எல்லாமே தெரியும். இது வந்து ஒரு கேட்டனைசேஷன் ஃபார்ம் பண்ணும், டெட்ரா வேலன்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லலையா. இப்போ இதோட யூனிக் ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட் ஹேவ் அ ஹை மாலிகுலர் வெயிட். பாருங்கள், ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்குது இல்லைங்களா, அதோட வெயிட் எப்படி இருக்கும்? ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இட் ஹாவ் அ காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ வெயிட் அதிகமாக இருந்தாலே அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குங்க? கண்டிப்பாக அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து அதிகமாக இருக்குது? ஸோ இந்த வேர்டில் அதிகமாக இருக்கிறது எல்லாமே என்னதாங்க? கார்பன். அப்புறம் எவ்ரி திங் இன் திஸ் வேர்ல்ட் ஹேஸ் அ யூனிக் கேரக்டர். எல்லாமே எப்படி இருக்கும்? அதுக்கு யூனிக் கேரக்டர் இருக்கும். அதனால தான் இது எப்படி இருக்குங்க? ஹை மாலிகுலர் வெயிட்டில் இருக்குது. பாருங்கள், இப்போ இது ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம் இல்லையா, இது வந்து லாங் செயினாகவும் இருக்குது, ரிங்காகவும் இருக்குது. அதாவது நீண்ட சங்கிலி தொடர்லேயும் இருக்குது, ஒரு வளைய அமைப்புலேயும் இருக்குது. ஒன்றே தான் அதோட கார்பன் இருக்கிற அளவு அதிகமாகிறதுனால அது எப்படியே இருக்குதுங்க? ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அதாவது கரிம சேர்மங்கள் சிக்கலான அமைப்புலேயும் அதிக மூலக்கூறு நிறையும் கொண்டிருக்கு. ஸோ அதோட அமைப்பு எப்படி இருக்குங்க? சிக்கலாகவும் இருக்கும், அதிக மூலக்கூறுகள் இருக்குது இல்லைங்களா, அதை தான் சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நம்ம they are mostly insoluble in water but soluble in organic solvents. அதாவது வாட்டரில் சால்யுபிள் ஆகாது, தண்ணியில் கரையாது. எதில் தான் கரையும்? ஆர்கானிக் சால்வெண்ட்ஸில் தான் கரையும். யார்? கார்பன் அப்படின்னு சொல்கிறாங்க. கரிம சேர்மங்கள் பொதுவாக நீரில் கரையாது, ஆனால் எதில் கரையும்? கரிம கரைப்பான்களில் கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இப்போ டெட்ராக்ளோரோ இத்திலீன், அதாவது ட்ரை கிளீனரில் யூஸ் பண்ண. டொலியின் பெயிண்ட் தின்னரில் யூஸ் பண்ணுறோம். அசிட்டோன் நெயில் வேனிஷ் ரிமூவர். மெத்தில் அசிட்டேட் ஆர் எத்தில் அசிட்டேட் க்ளூஸில் இருக்குது. ஹெக்சேன் பெட்ரோல் ஈத்தர் ஸ்பாட் ரிமூவரில் இருக்குது. அடுத்து வந்து கிரிட்டஸ் டெர்பைன்ஸ், இது வந்து டிட்டர்ஜென்ட்டில் இருக்குது. சரிங்களா? அடுத்து எத்தனால், இது எதில் இருக்குது? பர்ஃப்யூமில் இருக்குது. பட் இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது.
இன்னும் நிறைய பார்த்திங்கன்னா ஈத்தர், கார்பன் டெட்ராக்ளோரைட், டொலியின், அசிட்டோன், பென்சீன் இதெல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது மட்டுமா இதோட பண்புகள் அப்படின்னு கேட்டால் இல்லை. தே ஆர் ஹைலி இன்ஃப்ளேமபிள் இன் நேச்சர். அதாவது கரிம சேர்மங்கள் எளிதில் என்ன ஆகுங்க, எரியக்கூடிய தன்மை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அது என்னன்னு சொல்கிறோம் நம்ம, இன்ஃப்ளேமபிள். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், பெட்ரோல், டீசல், கெரோசின் இதெல்லாம் லைட்டாக ஒரு சின்ன ஸ்பார்க் பார்த்தாலே என்ன ஆகுதுங்க, சீக்கிரமாக தீ பிடிச்சிக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு என்ன பேர் சொல்கிறோம் நம்ம, ஹைலி இன்ஃப்ளேமபிள் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் லெஸ் ரியாக்டிவ் when compared to inorganic compounds. Hence, the reaction involves organic compounds proceed at lower rate. அதாவது எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸுமே லெஸ் ரியாக்டிவாக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது, இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இந்த ரியாக்ஷன் வந்து எப்படி இன்வால்வ் ஆகும், ஸ்லோ ரேட்டில் இருக்கும்னு சொல்கிறாங்க. கரிம சேர்மங்கள் வந்து குறைவான அளவு வினை புரியும். அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, கோவலண்ட் பாண்ட் ஃபார்மேஷன். மோஸ்ட்லி ஆர்கானிக் காம்பவுண்ட் என்ன தான் ஃபார்ம் பண்ணும், கோவலண்ட் பாண்ட் இன் நேச்சர். அதாவது பெரும்பான்மையான கரிம சேர்மங்கள் இயற்கையாகவே என்ன பண்ணுங்க, சகப்பிணைப்பு கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன், இது குறைவான அளவு தான் வினை புரியும். அதனால் அதோட வினையின் வேகமும் எப்படி இருக்குங்க, நமக்கு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கார்பன் கூட 2 ஹைட்ரஜன் சேருதுங்க. சரி, ஒரு ஆக்சிஜன் கூட 2 ஹைட்ரஜன் சேர்ந்து ஒரு நீர் ஃபார்ம் ஆகுது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் we have some examples like a hydrogen atom, chlorine atom, carbon atom and hydrogen atom. These are the examples to form a covalent bond in nature. அதாவது இங்கே இருக்கிற எல்லாமே ஹைட்ரஜன் ஆகட்டும், குளோரின் ஆகட்டும், கார்பன் ஆட்டம் அதாவது மீத்தேன் ஆகட்டும், இங்கே ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க இல்லையா, நீர் மூலக்கூறு, இது எல்லாமே என்னது, சகப்பிணைப்பை உருவாக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. It have a lower melting and boiling point when compared to inorganic compounds. அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு பாய்லிங் பாயிண்ட் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்குங்க, லோயராக இருக்குது. இங்கே கம்பேரிஷன் பாருங்கள், பேஸ்ட் ஆன் சி, நான் பேஸ்ட் ஆன் சி, நான் எலக்ட்ரோலைட் அது மாதிரி கொடுத்துருக்கீங்களா, கோவலண்ட் பாண்ட் நேச்சரில் இருக்கும். இது வந்து எப்படி இருக்குங்க, அயானிக் பாண்ட் நேச்சரில் இருக்கும். லோ பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட், அங்கே ஹை பாய்லிங் அண்ட் மெல்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ கரிம சேர்மங்கள் அப்படின்றது எப்படி இருக்குங்க, குறைவான உருகுநிலையும் கொதிநிலையும் கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்கும், காம்ப்ளெக்ஸ். இன்ஆர்கானிக் வந்து எப்படி இருக்கும், கனிம சேர்மங்கள் சிம்பிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து அடுத்து they exhibit the phenomenon of isomerism in which single molecular formula represents several organic compounds but different in their physical and chemical properties. அதாவது நமக்கு ஐசோமெரிசம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க, அதாவது மாற்றியம் அப்படின்னு இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரே மூலக்கூறு வாய்ப்பாட்டை பெற்றுள்ள கரிம சேர்மங்கள் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை மட்டும் மாறி இருக்கும். சரிங்களா? மூலக்கூறு வாய்ப்பாடு 2க்கும் 1 தான், ஆனால் அது எப்படி இருக்குங்க, இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்பில் மாறி இருக்குது. அதுக்கு ஒரு உதாரணம் பாருங்கள், எத்தனால் டைமெத்தில் ஈத்தர் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதோட மூலக்கூறு வாய்ப்பாடு மாலிகுலர் ஃபார்முலா C2H6O. Here we have a 2 hydrogen, 6 hydrogen and 1 oxygen, but it give a 2 different types of chemicals, that is ethanol and dimethyl ether. அதாவது இங்கே என்ன இருக்குது, 2 கார்பன் 6 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன் வச்சு எத்தனாலும் நம்மளால் உருவாக்க முடியும், டைமெத்தில் ஈத்தரும் உருவாக்க முடியும். எப்படி, அதை போடுற இடத்த மாற்றி போட்டால் போதும். நெக்ஸ்ட், தே ஆர் வாலட்டைல் இன் நேச்சர். அதை வந்து வாலட்டைல் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாலட்டைல் அப்படின்னா இவை எளிதில் ஆவியாகும் தன்மை கொண்டது. இப்போ வந்து நம்ம கொரோனாக்கு ஹேண்ட் சானிடைசர் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அது என்ன பண்ணும், ஈஸிலி வாலட்டைல் இன் நேச்சர். கையில் போட்டு தேய்ச்சாலே எப்படி ஆயிருங்க, வாலட்டைலாக இருக்கும். ஸோ ஹியர் it is one of a organic compound. The last point, the organic compounds can be prepared in laboratory. ஸோ அதுக்கு முன்னாடி இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கலாம். பென்சீன், xylene, toluene, styrene, these are the examples of
volatile organic compounds. சாரிம்மா, அதாவது கரிம சேர்மங்களில் வந்து ஆவியாகும் சேர்மங்கள்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு என்னென்ன உதாரணம்னு பாருங்கள். பென்சின், ஜைலின், டொலியின், ஸ்டெரைன் இதெல்லாமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எளிதில் ஆவியாகக்கூடிய கரிம சேர்மங்களுக்கு உதாரணம். இப்போ லாஸ்ட் பாயிண்ட், பல்வேறு கரிம சேர்மங்களை ஆய்வகத்தில் தயாரிக்கலாம். ஸோ இட் கிவ்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் இன் திஸ் லெபார்ட்ரி. அதாவது நம்ம லேபில் வந்து என்ன பண்ணலாம், நிறையா 5 மில்லியன் 10 மில்லியன் எவ்வளோ வேணால் தயாரிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் என்னென்னா, கரிம சேர்மங்களோட பொது பண்புகள் என்ன, வாட் ஆர் த ஜென்ரல் கேரக்டர்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்றத அந்த கொஸ்டின். சரிங்களா? ஸோ யாருக்காவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.